ஹலோ. டே மச்சா ரமேஷ், நான் தான் தேவா பேசுறேன். சொல்லுடா. உடனே கிளம்பி மண்ணனூர் போற வழி இருக்குல்ல, அந்த ரூட்கா வந்துரு. அங்கேயா? இந்த நேரத்துல அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ சீக்கிரமா கிளம்பி வாடா, மீதி அப்புறம் நேர்ல சொல்றேன். சரிடா, இந்த உடனே கிளம்பி வரேன். ஏய், என்ன ஆச்சு? ஏன் மீனா எப்படி கிடக்குறா? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நான் தான் அவளை அடிச்சு கொன்னுட்டேன். ஏன் இப்படி பண்ண? பாவண்டா மீனா. மச்சான், அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாடா. வேற ஒருத்தனை பார்க்க இந்த நேரத்துல போறான். என் கூட நிச்சயம் ஆயிருக்குல, அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனை பார்க்க எப்படா போலாம்? என்னடா மச்சான் அவசரப்பட்டுட்டியேடா. இவளை அடிச்சு கொன்னுட்டியேடா, கொலக்கேஸ் ஆயிடுமே. சரி, யாராச்சும் வராங்களான்னு பாரு. அவளை அந்த காட்டு பக்கம் தூக்கிட்டு போய் அங்க புதைச்சிடலாம். சரிடா மச்சான், நான் அவளோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போய் அந்த ஆத்துல தள்ளிட்டு நீ உடம்ப தூக்கிட்டு போய் அந்த காட்டுக்குள்ள புதைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ண. நான் பின்னாடியே வந்துடுறேன். அதுவும் சரிதான்டா. முதல்ல அவ ஸ்கூட்டியை இங்கிருந்து எடுத்துட்டு போ. மச்சான் பாத்துக்க. சரிடா சரிடா, இல்ல நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு போ. நான் அப்பதான் இவளோட பாடியை எடுத்துட்டு காட்டுக்குள்ள போக முடியும். நல்ல அழகான பொண்ணு. அவனுக்கும் இல்லாம இப்படி கொண்டுட்டானே. அட, இவ உயிரோடு தான் இருக்கா போல இருக்கே. இவ செத்துட்டான்னு சொன்னானே தேவா. அவன் அடிச்சதுல செத்துட்டான்னு தப்பா நினைச்சுக்கிட்டா போல இருக்கான். ஆனா இவளுக்கு உயிர் இருக்கே. இவ உயிரோடு இருக்கிற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும், தேவாக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய அழகிய அப்படியே போடுறதுக்கு நம்ம அனுபவிச்சுட்டு போட்டா என்ன? தேவாக்கு நம்ம இங்கதான் இருக்கும்னு தெரியாது. அவன் வரத்துக்குள்ள காரியத்தை முடிச்சுட்டு இவளை புதைச்சிடலாம். இவ்வளவு பேர் அழகி அந்த தேவாக்கும் கொடுத்து வைக்கல, இவன் காதலனுக்கும் கொடுத்து வைக்கல, எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு. நல்லா அழகாதானே இருக்கா இவ. இவளை போய் அடிச்சு கொண்டு இருக்கானே அந்த தேவா, முட்டா பைய. தூரத்துல ஏதோ பைக் சவுண்ட் கேக்குது. தேவா வந்துட்டானோ? ஐயோ, இல்ல உடனே குழி தண்டி போதிக்கணுமே. இவளுக்கு உயிர் இருக்கு, இருந்தாலும் அப்படியே போட்டு மண்ணை தோண்டி புதைச்சிரும். செத்தவளாவே இருக்கட்டும். மண்ணு திங்கறதுக்குள்ள உன்னை நான் தின்னுட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். போ, நிம்மதியா போய் சேரு. முடியலையே. என்னது நாய்களா இப்படி உள்ள எடுது? அப்படியே பைக் சத்தம் கேட்டுது. ஆனா தேவா காட்டுக்குள்ளேயே வரலையே. டேய், ஏன்டா காட்டுக்குள்ள வரல? நான் மட்டும் தனியா எவ்வளவு நேரமா மூடுறது? இல்லடா, இந்த காட்டுக்குள்ள வரவே எனக்கு பயமா இருந்துடா. இங்க நாய் எல்லாம் குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. வவ்வாலு ஆந்து எல்லாம் கத்திக்கிட்டு வானத்தை நோக்கி பறந்துட்டு இருந்தது. அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பயத்துல ஏதாவது லூசு மாதிரி உழைட்டு இருக்காத. சரி சரி, ரொம்ப நேரம் இங்க நிக்க வேண்டாம், பைக் எடு கிளம்பலாம். சரிடா. சீக்கிரம் கிளம்புடா மச்சான். சீக்கிரம் போடா, மழை வேற வந்துருச்சு. ஆமாடா, கிளம்புற நேரத்துல மழை வேற. டேய் மச்சான், இப்ப எதுக்குடா மீனா வீட்டுக்கு வந்திருக்கோம்? டேய், அவளை தெரியாதனமா கொலை பண்ணிட்டேன். ஆனா இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. அவ அந்த பையன் கூட ஊரை விட்டு ஓடி போயிட்டா மாதிரி கொஞ்சம் செட்டப் பண்ண வேண்டியது. அவ துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வச்சிடலாம். அவன் நகை எதனா இருந்தா அதையும் எடுத்துடலாம். அப்பதான் அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டை விட்டு ஓடிட்ட மாதிரி இருக்கும். சமடா மச்சான், சரியான பிளான். ஆமாடா, அவ ஸ்கூட்டிய அங்கே தூக்கி போட்டாச்சு. அதனால அவ ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு அவ துணி நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பையன் கூட ஓடி போயிட்டான்ற மாதிரி செட்டப் பண்ணணும். சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணிட்டு வீட்டை போட்டுட்டு கிளம்பணும். சரிடா.
அம்மா அம்மா. என்ன தேவா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? மா, மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். மீனாவா அங்க காணல. ஃபுல்லா எல்லா இடத்தையும் தேடிட்டேன். அவளோட ஃப்ரெண்டுங்க வீட்டுல எல்லாம் கூட போய் பாத்துட்டு வந்துட்டேன். ஆனா அவ எங்கேயுமே காணுமா. என்னடா சொல்ற? மீனாவ காணுமா? நல்லா தேடி பாத்தியாடா? ஐயோ, நான் எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேமா. வீடு பூரா பாத்துட்டேன், வெளில போய் பாத்துட்டேன், அவளுக்கு தெரிஞ்ச இடம் எல்லா இடத்துலயும் போய் பாத்துட்டேன். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட கூட கேட்டேன், யாருக்குமே தெரியாது சொல்றாங்க. எங்க தான் போனானே தெரியலமா. ஐயோ, என் அண்ணன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் அண்ணன் வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன்? நாம என்னமா பண்ண முடியும்? அவளை கூட்டிட்டு வரதுக்கு தான் நான் போனேன். ஆனா அவ வீட்டுல இல்ல. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஐயோ, இப்போ உங்க மாமா வந்து கிட்ட நான் என்னடா சொல்வேன்? எங்கடா போனா அந்த பாவி மாவ? சரி, மாமாக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. சீக்கிரமா கிளம்பி வர சொல்லு. சரிம்மா. அம்மா, மீனாவை நைட்ல இருந்து காணுமா. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கொஞ்ச நேரம் பாக்கலாம்டா. கொஞ்ச நேரம் காத்து இருந்துட்டு அவனை நல்லா தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு கிடைக்கலனா அப்புறமா வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா. மாப்ள, மாமா. அண்ணே, மீனாவை நேத்து நைட்ல இருந்து காணோனே. எங்க போனானே தெரியல. தேவா வீட்டுக்கு போயிருந்தான் கூட்டிட்டு வரதுக்கு. அப்போ எல்லா இடத்துல தேடி பார்த்துட்டான், எங்கேயுமே மீனா இல்லைன்னு சொல்றானே. என் மக எங்க தான் போனான்னு தெரியலையம்மா. பேசாம தேவா சொன்ன மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமா மச்சான்? ஆமா மாப்பிள்ள, நீங்க சொன்ன மாதிரியே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நேத்து நைட்ல இருந்து காணோம்னா அவ எங்க போனா தெரியலையே. வீட்டுக்கு போய் பாத்தீங்களா மாமா நீங்க? இல்ல மாப்பிள்ள, ஊர்ல இருந்து நேரா இங்கத்தான் வரேன். சரி, அப்ப வாங்க மாமா, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அங்க வந்திருக்கலான்னு. அப்படி இல்லைன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரிங்க மாப்பிள்ள. தீமுறு பிடிச்சவன், நடத்த கட்டவன், அடுத்தவனை பாக்கறதுக்கு ராத்திரி நேரத்துல போயிருக்கா. இவளை கண்டுபிடிக்க போலீஸ் கம்ப்ளைண்டா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. டேரக்டா எவன் கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணும். என்னடா தேவா யோசிச்சு நின்னுட்டு இருக்க? ஓ மாமா கூட. போறேன். உங்களை கண்டிப்பா நான் விட மாட்டேன். தேவா ரமேஷ், உங்களை கொல்லாம நான் விடவே மாட்டேன். என் காதல நான் கொன்னு, என் காதல பிரிச்சதும் இல்லாம என்னையும் கொன்னு நாசமாக்கி புதைச்சிட்டீங்கல்ல உயிரோட. உங்க 2 பேரையும் பழி தீர்க்காம அடங்க மாட்டேன். உன்னுடைய ஆத்மா அழியாம தானே இருந்தது. நீ நினைச்சிருந்தா அப்பவே வெளியில வந்து அவங்களை பழிவாங்க தொடங்கிக்கலாமே. ஏன் உன்னால அப்பவே பழிவாங்க தொடங்க முடியல? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த ரமேஷ் இருக்கானே, என்ன புதைச்சிட்ட பிறகு அவன் பாக்கெட்ல இருந்த ஒரு மந்திர டாலர் என்ன புதைச்ச இடத்துக்கு மேல விழுந்துருச்சு. அந்த மந்திர டாலரோட சக்தியால என்னால அந்த குழியில இருந்து வெளியில வர முடியல. உள்ள இருந்து கதறதான் முடிஞ்சது தவிர என்னால வெளியில வரவே முடியல. ஏதாவது ஒரு சக்தி அவங்கள காப்பாத்திட்டே இருக்கு போல இருக்கு. இப்ப கூட என் மூலியமா தானே அந்த தேவா தப்பிச்சான். ஓ மூலியமா தப்பிக்கல அந்த தேவா. என்ன ஏதோ ஒரு முடி கட்டி போட்டுருச்சு. அதனாலதான் உடனே அவனை பழி வாங்க முடியல. அதுக்கப்புறம் நீ என்ன எடுத்துட்டு வந்துட்ட. ஆனா ரமேஷ் கதையை முடிச்ச மாதிரி அந்த தேவா கதையை முடிக்காம விட மாட்டான். என்ன கொன்னதே அவன் தானே. சரி, அப்புறம் எப்பதான் அந்த குழி விட்டு நீ வெளியில வந்த அந்த கதையை சொல்லு. சொல்றேன்.